விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற நவம்பர் 30ஆம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது சாதாரண அமாவாசை கிடையாதுங்க. இது ஒரு கொடூரமான அமாவாசையாக பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாளில் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த சனிக்கிழமையில் அமைந்திருப்பதனால இந்த சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த அமாவாசையில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினால மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பலவிதமான மாற்றங்களானது ஏற்பட போகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு மாற்றங்கள் பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை கொடுக்க போகின்றதா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அவர்களுக்கு தொழில் ரீதியாக குடும்ப சூழ்நிலையில் அதேபோல் பார்த்திங்கன்னா அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய ஆரோக்கியங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே பார்த்திங்கன்னா இந்த கிரக மாற்றத்தினுடைய தாக்கங்களானது பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டதாக இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்த தகவலை தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மகர ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதோடு சேர்த்து நம்மளுடைய சேனலை இது சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். அமாவாசை பார்த்திங்கன்னா யாருமே தவற விட்டுறாதீங்க. இந்த நாளில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்வோமோ அந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா தவறாமல் செய்து அவர்களுடைய ஆசையையும் பார்த்திங்கன்னா பெற்றுக்கொள்ளுங்கள். இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களினுடைய சாபத்தில் இருந்து நம்ம விடுபடலாம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அதனால் மகர ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா அந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை நாளில் செய்துக்கோங்க. அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பு பூஜைகள் பரிகாரங்கள்லாம் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜைகளையும் செய்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பார்த்திங்கன்னா உடல் நலனில் பார்த்திங்கன்னா ரொம்ப அக்கறையை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய உணவு விஷயத்தில் அக்கறையை செலுத்துவதோடு தினமுமே பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி செய்வது நல்லதுங்க. நிதி ஆதாரங்களில் பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனமாக செயல்படணுங்க. உங்களுடைய வேலையை திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. காலகட்டத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுகள் கிடைக்க சாதகமான காலங்கள் இது. அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கும். வேலையில் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையை பயன்படுத்தி அதிக பலனை நீங்கள் பெறுவீர்கள். ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்களானது மோதல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. பணியிடத்தில் உங்களுடைய எதிரிகளிடம் பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கையானது உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. வீட்டில் வசதியான சூழ்நிலையை பார்த்திங்கன்னா உருவாக்குவதற்கான வழியை கண்டறிய முயற்சியை செய்வீர்கள். நீதிமன்றம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உடல் மற்றும் மன ஆரோக்கியங்களானது நன்றாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. அனுகூலமான பலன்களானது உண்டாகும். பணவரவானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகும். நண்பர்கள் மூலமாகவே உதவிகளானது கிடைக்குங்க. விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலனையும் நீங்கள் கிடைக்க பெறுவீர்கள். புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களானது சாதகமாகவே நடந்து முடியுங்க. வியாபார போட்டிகளானது உங்களுக்கு குறையும். பழைய பாக்கிகளுமே வசூலாகுங்க. தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகளானது இப்பொழுது கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளினுடைய ஆதரவுகள் கிடைக்க பெறுவீர்கள். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்களானது பார்த்திங்கன்னா நடக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பானது அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதுக்கு பார்த்திங்கன்னா திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் நண்பர்கள் மூலமாகவே நன்மையானது நடக்குங்க. பெண்களுக்கு பணவரவானது எதிர்பார்த்தபடியே இருக்கும். எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்களானது கிடைக்கும். அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளையுமே மீறி முன்னேறுவார்கள். சகாக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா ஆதரவு பெருகும் அப்படின்னே சொல்லலாம். வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை பார்த்திங்கன்னா கரைத்து கொள்ள வேண்டாம். கலைத்துறையினரினுடைய படைப்பு திறன்களானது வளரும். பொது நிகழ்ச்சிக்கு பார்த்திங்கன்னா தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாவீர்கள். நல்ல வாய்ப்புகளானது வரும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பாதை வகுக்கக்கூடிய காலங்களாக இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த உயர்வுகளானது கிடைக்கும். உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீர்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலமாகவே உதவிகளானது கிடைக்குங்க. வாகனங்கள் லாபங்களானது ஏற்படும். அதேபோல் தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது.
வெளி தொடர்புகளில் எச்சரிக்கையானது உங்களுக்கு தேவை. எண்ணப்படி காரியங்களை செய்து முடிக்க சூழ்நிலையானது ஏற்படுங்க. செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது. கௌரவங்களானது உங்களுக்கு உயரும். எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லதுங்க. திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும். சிக்கலான பிரச்சனைகளையுமே நீங்கள் எளிதாகவே தீர்ப்பீர்கள். பணவரவானது உங்களுக்கு இருக்கும். திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும். மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சினுடைய இனிமை சாதுரியங்கள் இவற்றால எடுத்த காரியங்கள் எல்லாமே கை கூடுங்க. பயணங்களானது ஏற்படலாம். ஆன்மீக பணிகளில் நாட்டங்களானது செல்லும். உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் போதும் ஆயுதங்களை நெருப்புகளை கையாளும் போதும் கவனங்கள் தேவை. இந்த காலகட்டத்தில் பல வழிகளிலுமே ஏற்பட்ட தொல்லைகளானது குறையுங்க. ஆனால் எந்த ஒரு வேலையிலுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது நல்லது. திடீர் இடமாற்றங்கள் ஏற்பட்டாலுமே அதன் மூலமாக சாதகங்களானது உண்டாகலாம். வீண் செலவுகள், கௌரவ குறைச்சலானது ஏற்படலாங்க. மிகவும் கவனங்கள் தேவை. தாய் தந்தையினுடைய உடல்நிலையிலுமே கவனங்களை செலுத்துவது நல்லது. மேலுமே உங்களுடைய தொழில் வியாபாரத்துல மந்தமான போக்கு காணப்பட்டாலுமே குரு பார்வையினால தேவையான பணவரவானது இருக்கு. புதிய முயற்சிகளில் தாமதமான நிலைகளானது காணப்படுங்க. நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த காரியங்களானது இப்பொழுது வேகம் பெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல்களினுடைய காரியங்களில் இழுபறி என்ற நிலையை காண்பீர்கள். பேச்சை குறைத்து செயலில் ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும். சக ஊழியர்கள் ஆதரவுடன் எடுத்துக்கொண்ட காரியங்களானது சுமூகமாகவே முடியும். குடும்பத்தில் சுமூகமான நிலைகளானது காணப்படுங்க. ஆனாலுமே மனதில் குடும்பம் தொடர்பான கவலைகள், பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இருந்து வரும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. வாக்குவாதத்தை முற்றிலுமே தவிர்ப்பது நல்லதுங்க. பெண்களுக்கு தொல்லைகளானது இப்பொழுது குறையும். வீண் செலவுகளானது உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது நல்லது. கலைத்துறையினருக்கு உங்களுடைய கடமைகளை சரிவர செய்தால் நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும். அறிவாற்றலும் செயல்திறமைகளும் உங்களுக்கு ஏற்படும். பொருளாதாரத்தில் அபிவிருத்தி காணலாம். உழைப்புகள் வீண் போகாது. அதேபோல் அரசியல் துறையினருக்கு நற்பெயர்களானது இப்பொழுது கிடைக்குங்க. சுகமானது பெருகும். மகிழ்ச்சியும் கூடும். பொருள் வரவானது அதிகரிக்குங்க. பழைய பாக்கிகளில் எளிதில் வசூலாகும் அப்படின்னு சொல்லலாம். புகழ் தேடி வரும். ஒரு பெரிய புள்ளியினுடைய அனுகூலங்கள் கிடைக்க பெறுவீர்கள். மாணவர்களுக்குமே கல்வியில மந்தமான போக்கு ஏற்படாமல் தீவிர கவனத்துடன் பாடங்களை படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த மகர ராசியில் உள்ள உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தான் உண்டு, தன் வேலைகள் உண்டு என்று இருப்பதுதான் மிகவும் சிறந்தது. எதிர்பாராத செல்வ சேர்க்கையானது உங்களுக்கு உண்டாகுங்க. அதே நேரத்தில் மனதில் வீண் கவலைகளும் ஏற்படலாம். எதிலுமே ஒரு வேகங்களானது உண்டாகும். அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தலையிடும் போது மிகவும் கவனங்கள் தேவை. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத தலையிட்டீங்க அப்படின்னா அதனால் நிறைய பிரச்சனைகளானது உங்களுக்கு உருவாக நேரிடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உல்லாச பயணங்கள் செல்லவும் நேரலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான போக்கானது நீங்கி இப்போ வேகங்களானது பிடிக்கும். தொழில் விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரலாம். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்க தாமதங்களானது ஏற்படலாம். அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்க பெற்று அதனால் நன்மையும் அடைவார்கள். குடும்பத்தில் திருப்தியான நிலைகளானது காணப்படுங்க. வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்குவதனால செலவுகளானது ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது நீங்கி நெருக்கங்களானது ஏற்படும். பிள்ளைகளுடன் மனதுக்கு பிடித்த இடத்திற்கு சென்று பொழுதையும் இப்பொழுது கழித்து வருவீர். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த செல்வ சேர்க்கையானது உண்டாகும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். மனதில் வீண் கவலைகளானது உங்களுக்கு ஏற்படலாங்க. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை தலையிடுவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ரொம்ப விபரீதமான ஒரு செயலாக மாறிடும். மாணவர்களுக்குமே கல்வியை பற்றிய மனக்கவலைகளானது உண்டாகுங்க. பயணங்களானது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். வீண் அலைச்சல், காரிய தடைகளானது ஏற்படலாங்க. கவனங்கள் தேவை. எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகும். எதிர்பார்த்த காரிய வெற்றியானது உண்டாகுங்க. மனதில் நிம்மதியானது உண்டாகும். உதவி என்று வருபவர்களுக்கு தயங்காமல் உதவிகளை நீங்கள் செய்வீர்கள். இரவில் நல்ல உறக்கங்களானது உங்களுக்கு ஏற்படும். மேலுமே பரிகாரமாக இந்த அமாவாசை நாளில் ஊனமுற்றவர்களுக்கு தொண்டு செய்வது, பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுவதும் கஷ்டங்களை நீக்கி
வீண் விரயத்தை உங்களுக்கு குறைக்கும், காரிய தடைகளானது உங்களுக்கு நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.